السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد. அன்பிற்குரிய சகோதரர்களே, லுஹர் தொழுகைக்கு பிறகிலான இந்த அமர்விலே நாம் கிதாபு தௌஹீத் என்ற ஏகத்துவத்தை பற்றி இடம்பெற்றிருக்கும் நபி மொழிகள் தொடர்பான நூலின் விளக்க உரையை பார்த்து வருகின்றோம். அந்த வரிசையிலே கடந்த சில நாட்களாக ஏகத்துவ கொள்கை ஒவ்வொரு முஸ்லிம்களின் மீதும் கட்டாய கடமை, அல்லாஹ் அதை ஏகத்துவத்தின்படி நடப்பதை, அந்த கொள்கையை உள்ளத்தில் உறுதி கொள்வதை அல்லாஹ் கட்டாய கடமையாக ஆக்கியுள்ளான் என்பதற்குரிய சான்றுகளை நாம் பார்த்து வருகின்றோம். அந்த வரிசையிலே இன்றைய தினம் சஹீஹுல் புகாரி மற்றும் முஸ்லிமில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு நபிமொழியை பற்றி பார்க்க வருகின்றோம். முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு قال, முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். அவங்க சொல்றாங்க, குந்து ரதீஃபன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலா ஹிமார், நான் ஒரு கழுதையின் மீது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் இருந்தேன். ஃபகால லி, அந்த நேரத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு சொன்னார்கள், யா முஆத் அதத்ரி மா ஹக்குல்லாஹி அலல் இபாத், முஆதே, அடியார்கள் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமை என்னவென்பதை நீங்கள் அறிவீர்களா அப்படின்னு கேட்கிறாங்க. வமா ஹக்குல் இபாதி அலல்லாஹ், அல்லாஹ் அடியார்களுக்கு செய்ய வேண்டிய கடமை என்னவென்பதை நீங்கள் அறிவீர்களா அப்படின்னு கேட்கிறாங்க. முஆத் ரலியல்லாஹு அவர்களுக்கு இந்த கேள்விக்குரிய பதில் தெரியாமல் இல்லை, அவங்களுக்கு பதில் தெரியும். என்றால் அவங்க இஸ்லாத்தை ஏற்ற முதல் சிறந்த முஸ்லிம்களில் ஒருவர் என்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு கேட்கும் பொழுது சஹாபாக்களுடைய அந்த ஒழுக்கம் என்னவென்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி வருகிறது அல்லது அவர்கள் இன்னும் அதிகமான விளக்கத்தை அல்லது புதிய கருத்தை சொல்ல போகிறார்கள் என்ற அடிப்படையில் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு பதில் சொல்றாங்க, அல்லாஹு வ ரசூலுஹு அலம், அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதருமே நன்கறிந்தவர்கள் அப்படின்னு சொல்றாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் அடியார்களுக்கு செய்ய வேண்டிய கடமை, அடியார்கள் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமை அப்படி அது என்னன்னு சொல்லி கேட்கிறாங்க. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் சொல்றாங்க, ஹக்குல்லாஹி அலல் இபாத், அடியார்கள் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமை ஐயஅபுதுஹு வலா யுஷ்ரிகு பிஹி ஷைஆ, அல்லாஹ்விற்கு எந்த ஒன்றையும் இணை வைக்காமல் அவனை வணங்குவதாகும். அடியார்களாகிய நாம அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமை அல்லாஹ்வை வணங்க வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எவற்றை செய்ய வேண்டும் என்று நமக்கு கட்டளையிட்டிருக்கின்றானோ அவற்றை நாம் இறைவனுடைய நெருக்கத்தை நாடி அல்லாஹ்வுடைய திருப்தியை நாடி நாம் செய்ய வேண்டும். அல்லாஹ் நமக்கு தடுத்தவற்றை நாம் விலகிக் கொள்ள வேண்டும். வலா யுஷ்ரிகு பிஹி ஷைஆ, அல்லாஹ்வுக்கு எந்த ஒன்றையும் என்ன செய்து விடக்கூடாது, இணை வைத்து விடக்கூடாது. அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய வணக்கங்கள்ல இறைவனுக்கு கட்டுப்பட்டு வாழக்கூடிய அந்த ஏகத்துவ கொள்கையில இறைவனுக்கு நிகராக எந்த ஒருவரையும் நாம் கொண்டு வந்து விடக்கூடாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. வஹக்குல் இபாதி அலல்லாஹ், அடியார்களுக்கு அல்லாஹ் செய்ய வேண்டிய கடமை. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவன்தான் அகில உலகங்களையும் படைத்து பரிபாலிக்கக்கூடியவன். அவனுக்கு யாரும் எதையும் கடமையாக்க முடியாது. அல்லாஹ் தான் நமக்கு விதியாக்குவான், நமக்கு கட்டளையிடுவான், நமக்கு கடமையாக்குவான். அப்படி என்றால் அடியார்களுக்கு அல்லாஹ் செய்ய வேண்டிய கடமை அப்படின்னு வந்திருக்கிறது என்ன அர்த்தம்? அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுக்கு யாரும் கட்டளையிட முடியாது, கடமையாக்க முடியாது என்று சொன்னாலும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தனக்கு தானே தன்மீது செய்து கொண்டான், விதியாக்கி கொண்டான். கத்தப அலா நஃப்ஸிஹி ரஹ்மா, குர்ஆன் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இறைவன் தன் மீது கருணையை விதியாக்கி கொண்டான். அதுபோன்று வகான ஹக்கன் அலைனா நஸ்ருல் முஃமினீன், இறை நம்பிக்கையாளர்களுக்கு உதவி செய்வது நம் மீது கடமை என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறார்.
அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தனக்குத்தானே பல்வேறு விஷயங்களை அவன் விதியாக்கி கொண்டான், கடமையாக்கி கொண்டான். அந்த மாதிரி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அடியார்களுக்கு செய்ய வேண்டிய கடமை என்னவென்று சொன்னால், அல்லாஹ் யுஅذிப மன் லா யுஷ்ரிகு பிஹி ஷைஆ, அல்லாஹ்வுக்கு எந்த ஒன்றையும் இணை வைக்காதவர்களை வேதனை செய்யாமல் இருப்பதா. வேதனை செய்யாமல் இருப்பதா என்று சொன்னால், அல்லாஹ்வுக்கு இணை வைக்காதவங்க ஈமான்ல முழுமை அடைந்தவர்களாக இருந்தார், அதிகமான பெரும்பாவங்களை தவிர்த்தவர்களாக இருந்தால் அவங்களுக்கு எந்த விதமான நேரடியாக அவங்களுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுத்து விடுவான். அதே போன்று அல்லாஹ்விற்கு இணை வைக்காதவர்கள் பெரும்பாவங்கள் செய்தவர்களாக இருந்தால் அல்லாஹ் மன்னித்து அவர்களை சொர்க்கத்திற்கு அனுப்பலாம், அல்லது அவர்களுக்குரிய தண்டனையை கொடுத்து அல்லாஹ் என்ன செய்வான், சொர்க்கத்துக்கு அனுப்புவான். அல்லாஹ் அவர்களை வேதனை செய்ய மாட்டான் என்று சொன்னால் நிரந்தரமான வேதனை அவங்களுக்கு என்ன செய்யாது, நரகத்தில் கிடையாது. அதே நேரத்தில் யார் கடுகளோடு அல்லாஹ்வுக்கு இணை வைக்காமல் ஈமான்ல உயர்ந்த நிலையில் இருந்து மரணிக்கிறார்களோ அவர்களுக்கு எந்த விதமான வேதனையும் இல்லாமல் அல்லாஹ் செய்வான், அவங்கள சொர்க்கத்துல கொண்டு போய் அல்லாஹ் சேர்த்து விடுவான். இது அல்லாஹ் அடியார்களுக்கு செய்ய வேண்டிய கடமை. அப்ப இந்த செய்தி தௌஹீத் கொள்கை என்பது கட்டாய கடமை என்பதை காட்டுகிறது. நாம் அடியார்களாகிய நாம அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமை இதுதான். அவனுக்கு எந்த ஒன்றையும் கடுகளவு கூட இணை வைத்து விடாமல் அல்லாஹ்வை வணங்க வேண்டும். ஏன் இணை வைக்க கூடாது? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இன்னல்லாஹ லா யக்ஃபிரு யுஷ்ரக பிஹி, அவனுக்கு இணை வைக்கப்படுவதை என்ன செய்ய மாட்டான், மன்னிக்கவே மாட்டான். அல்லாஹ் நாம பல பாவங்கள் நம்ம செய்யறோம், எல்லா பாவங்களுக்கும் நாம தௌபா செய்யாவிட்டாலும் அல்லாஹ்வாக விரும்பி என்ன செய்வான், மன்னிப்பான். ஆனால் ஒருவன் இணை வைத்த நிலையில் மரணித்து விட்டான் என்று சொன்னால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த பாவத்தை மன்னிப்பதற்கு நாடவே மாட்டான். உம்மை யுஷ்ரிகு பில்லாஹி ஃபகத் ஹர்ரமல்லாஹு அலைஹி ஜன்னah. அப்ப இந்த ஹதீஸ் தௌஹீத் கொள்கை என்பது வணக்கங்கள் அனைத்தையும் அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டும்தான் செய்ய வேண்டும். இந்த உலகத்தை நாம் வாழும் பொழுது நமக்கு வழிகாட்டக்கூடியது, நம்மை தடுக்கக்கூடியது அல்லாஹ்வுடைய கட்டளையாக மட்டும்தான் இருக்க வேண்டும். இறைவன் சொன்ன அடிப்படையில் தான் நம்ம ஒவ்வொரு காரியங்களும் செய்ய வேண்டும். இறைவன் சொன்ன அடிப்படையில் தான் நாம் ஒவ்வொரு காரியங்களையும் விலகிக் கொள்ள வேண்டும். அப்ப இந்த ஏகத்துவ அடிப்படையில இந்த அல்லாஹ்வுக்கு மட்டும் உரிய அதிகாரத்தை அவனுடைய படைப்பினங்களுக்கு கொடுக்காமல் யார் வாழ்கிறார்களோ அவர்கள் தான் அல்லாஹ்வுக்கு இணை வைக்காதவர்கள். அப்ப இந்த மாதிரி இணை வைக்காமல் மரணித்தவர்களுக்கு அல்லாஹ் என்ன செய்வான், அவர்களை வேதனை செய்ய மாட்டான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டுறாங்க. தௌஹீத் கொள்கை கட்டாய கடமை என்பதை இந்த செய்தி எடுத்து காட்டுது. அப்ப முஆது ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ் அஃபலா உபஷ்ஷிருன் நாஸ், இந்த நற்செய்தியை நான் மக்களுக்கு சொல்லட்டுமா அப்படின்னு கேட்கிறாங்க. யாருக்கு அல்லாஹ்வுக்கு இணை வைக்காமல் அவனை வணங்குகிறார்களோ அவர்களை அல்லாஹ் வேதனை செய்யாமல் இருப்பது இறைவன் மீது உள்ள கடமை. அந்த நற்செய்தியை நான் மக்களுக்கு சொல்லட்டுமா அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப நபி என்ன சொல்றாங்க, லா துபஷ்ஷிருஹும், நீ அவர்களுக்கு நற்செய்தி சொல்லாதே, ஃபயத்தகிலு, அவர்கள் அதிலேயே சார்ந்து இருந்து விடுவார்கள். அப்படி என்றால் மக்களுக்கு நான் அறிவிப்பு செய்யட்டுமா என்று கேட்பது மக்களுக்கு மறைக்க வேண்டும் என்பதற்காக அல்ல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு மக்களுக்கு நற்செய்தி சொல்லாதீர்கள் அப்படின்னு சொல்றாங்க. மறைக்க கூடாது என்பது அல்ல, மறைக்க வேண்டும் என்பது அல்ல. ஏன்னா மக்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இடத்துல சொல்வது புரியாத மக்கள், விளங்காதவர்கள். ஏன்னா மார்க்கத்தில் தௌஹீத் என்றால் என்ன என்பதை ஒருவன் சரியாக விளங்கி இருந்தால் அவன் இந்த செய்தியை படிக்கும் போது அவனுடைய செயல்பாடு ஒரு விதமா இருக்கும். தௌஹீத் என்றால் என்ன? எல்லா வணக்கங்களையும் அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டும் செய்வதற்கு பேர் தான் தௌஹீத். தொழுக வேண்டும், நோன்பு நோக்க வேண்டும், அல்லாஹ் சமூக ரீதியாக நமக்கு பல்வேறு கடமைகளை செய்திருக்கின்றன, அந்த கட்டளைகளை நாம் நிறைவேற்ற வேண்டும். நம்ம சக்திக்கு உட்பட்டு இறைவன் தடுத்த காரியங்களை இணை வைக்கக்கூடிய காரியங்கள், பாவங்களை நாம் என்ன செய்ய வேண்டும், தவிர்த்து கொள்ள வேண்டும். எதுக்கு பேர் தௌஹீத். அவை இதை ஒருவன் விளங்கி கொண்டு அல்லாஹ்வுடைய இந்த அதிகாரம், இறைவன் சொன்ன அடிப்படையில் தான் நாம் இறைவனுக்கு அடிமையாக இந்த உலகத்தில் வாழ வேண்டும் அப்படிங்கிற அதிகாரத்தை இறைவன் அல்லாதவர்களுக்கு நாம் வழங்காமல் இருப்பதுதான் தௌஹீத். வழங்கிட்டு அதுக்கு இணை வைத்தது. இது சரியா வழங்காம என்ன செய்வாங்க, அவங்க அல்லாஹ்வை வணக்க வழிபாடு அதே ஈடுபாடு காட்டுவார்கள், நரகத்தை விட்டு அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடுவார்கள். அவங்க சரியாக செயல்பட வேண்டும் என்று எண்ணம் வைப்பார்கள். மார்க்கத்துடைய அடிப்படையை வழங்கினவங்க புரியாதவங்க என்ன செய்வாங்க, எவையெல்லாம் இணை வைப்பு காரியங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறதோ
அதை மட்டும் தவிர்த்து கொண்டு மற்ற வணக்க வழிபாடுகளை வந்து என்ன செஞ்சிருவாங்க, ஐகால தொழுகையை விட்டுருவாங்க, நோன்பை விட்டுருவாங்க, பெரும்பாவங்களை செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. இந்த செயல் அவனை எங்க கொண்டு போய் சேர்த்துடும், நரகத்தை கொண்டு போய் என்ன செய்து சேர்த்துடும். சில நேரங்கள்ல இணை வைப்பில் கூட கொண்டு போய் சேர்த்துடும். நபியா நான் சொல்லி காட்டுறாங்க, இன்ன பைன ரஜுலி வ பைன ஷிர்கி வல் குஃப்ரி தர்கு ஸலாம். இணை வைப்புக்கு ஒரு மனிதனுக்கும் இணை வைப்பு இறை மறுப்பு இந்த ரெண்டிற்கும் மத்தியில் பாலமாக இருப்ப தொழுகை விடுவதுதான். ஒரு மோமின் வந்து தௌஹீதை விளக்கிய ஒருவன் அவன் இணை வைப்புல போய் விட வேண்டும் என்று வைத்துக் கொள்ளுங்கள், குஃப்ருல போய் விடணும் வைத்துக் கொள்ளுங்கள். அதற்குரிய பாலம் எது? அவன் தொழாமல் இருக்கிறான்னா அவன் பாலத்தை போட்டு விட்டான். அப்ப அதிகமானவர்கள் என்ன விளங்கிடுவாங்க, மார்க்கத்துடைய அறிவு இல்லாதவர்கள், குர்ஆனுடைய வசனங்கள், நபிமொழிகள் இதையெல்லாம் சேர்த்து இந்த செய்தியை விளங்காதவர்கள் ஷிர்க் வைக்காம இருந்தா போதும் அப்படி நிறைய பேர் நடைமுறை வாழ்க்கையில பார்க்கிறோம். பயங்கரமான பாவங்களை செய்வாங்க, ஏன்பா இப்படி செய்றீங்க, அதான் நம்ம இணை வைக்காம இருந்தா போதும்ல. இந்த மாதிரி சிலர் என்ன செய்யக்கூடாது, தவறாக விளங்கிவிடக் கூடாது என்பதற்காகத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபி என்ன செய்றாங்க, நீங்க இதை வந்து எல்லாருக்கும் சொல்லிடாதீங்க, யார் நல்ல புரிவாங்களோ சரியாக விளங்கிக் கொள்வாங்களோ அந்த மக்களுக்கு என்ன செய்ய சொல்லுங்க. சொல்லும் போது எல்லா விளக்கத்தையும் சேர்த்து சொல்ல வேண்டிய ஒரு கடமை நமக்கு என்ன செய்ய இருக்கிறது. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மார்க்கத்தை மறைக்க வேண்டும் என்பதற்காக அல்ல, மார்க்கத்துல சில சட்டங்களை அதை புரியாதவர்கள்ட்ட கொண்டு போய் சொன்னான்னு வச்சுக்கிடுங்க, அவங்களுக்கு வந்து அது வந்து ரொம்ப ஈஸியா அதை வந்து மறுக்கக்கூடிய மக்களாக ஆகிவிடுவார்கள். மார்க்கத்தில் பல சட்டங்கள் அப்படித்தான் இருக்கு, இது சுன்னத்து இந்த மாதிரி செய்யுங்கன்னு சொல்லும் போது அவர்களுக்கு சுன்னா என்றால் என்ன, அது எவ்வளவு முக்கியத்துவம், அதை ஒருவன் புறக்கணித்தால் அதனுடைய கேள்வி என்னன்னு தெரியாத மக்கள் என்ன சொல்லிட்டு அலையிறாங்க, ஏதோ சுன்னத்தான் பிதஅத்தான் ரொம்ப ஈஸியான செஞ்சிருவாங்க. விளங்காத மக்கள் நபியுடைய போதனைகள் சொல்லப்படும் போது என்ன செஞ்சிருவாங்க, ரொம்ப ஈஸியாக அந்த வழிமுறைகளை மறுக்கக்கூடிய காட்சி நம்ம பார்க்கணும். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொதுவாக போய் நீங்க அல்லாஹ் இணை வைக்காட்டா உங்களுக்கு சொல்லுதோம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்க, அவங்க நல்லறங்கள் செய்யாமல் இதிலேயே என்ன செய்து சார்ந்து இருந்து விடுவார்கள், அது அவங்களை வழிகளில் கொண்டு போய் சேர்க்கிற மாதிரி என்ன செஞ்சிடும் ஆகிவிடும். அதனால நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்றாங்க, இதை நீங்க மக்களுக்கு நற்செய்தி சொல்லாதீர்கள் அப்படின்னு சொல்றாங்க. யாருக்குமே சொல்லக்கூடாதுன்னு சொன்னோம்னா அந்த முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை கூட என்ன செய்யக்கூடாது, நபிகள் நாயகம் சொல்லியிருக்க மாட்டாங்க. அப்படி இல்லை, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை கருத்தை பல்வேறு வார்த்தைகளில் பல நேரங்களில் என்ன செஞ்சிருக்கிறாங்க, நபி தோழர்களுக்கு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ நான் மக்களுக்கு நற்செய்தி அறிவிக்கட்டுமா என்று கேட்கும் போது வேண்டாம் என்று நபிகள் நாயகம் சொல்வது, மார்க்க அறிவில் குறைபாடுடைய மக்கள் எதையும் சரியாக சிந்திக்காமல் மார்க்கத்துடைய மற்ற அம்சங்களை பார்க்காமல் செயல்படக்கூடிய மக்கள்கிட்ட போய் என்ன செய்யாதீங்க, இப்படி சொல்லாதீங்க என்ற அடிப்படையில் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க சொல்லி காட்டுறாங்க. அப்ப இந்த நபி மொழியும் தௌஹீத் கொள்கை என்பது ஒவ்வொரு மனிதர் மீதும் அல்லாஹ் விதித்திருக்கக்கூடிய கட்டாய கடமை என்று நமக்கு என்ன செய்ய காட்டுகிறது. அதுக்கு வந்து இதுக்கு அடுத்த சப்ஜெக்ட் என்ன சொன்னோம்னா பாபு ஃபர்து தௌஹீத். இப்ப தௌஹீத் கொள்கை கட்டாய கடமை, ஒவ்வொரு மனிதனும் அவன் தன்னுடைய வாழ்க்கையில் அல்லாஹ்வுக்கு இணை வைக்காமல் அவனுக்கு வழிபட வேண்டும் என்பதை நாம் அதற்குரிய ஆதாரங்களை பார்த்தோம். அடுத்த சப்ஜெக்ட் என்ன சொன்னோம்னா இது தௌஹீத் கொள்கையுடைய சிறப்பு என்ன, இது இந்த தௌஹீத் கொள்கையினால் பாவங்கள் எப்படியெல்லாம் அழிக்கப்படுகிறது அப்படிங்கிற விஷயத்தை பற்றி குர்ஆன் வசனங்கள் நபி மொழிகளை பற்றி நம்ம என்ன செய்ய போறோம், பார்க்க போறோம். இதுல முதலாவதாக தௌஹீத் கொள்கையினுடைய சிறப்பை உணர்த்தக்கூடிய திருமறை வசனம் சூரத்துல் அன்ஆம் 6வது அத்தியாயத்துல 82வது வசனத்தை இந்த கிதாபாத்திலே கொண்டு வருகிறார். அந்த 82வது வசனம் என்ன, அல்லதீன ஆமனு வலம் யல்பிசு ஈமானஹும் பிதுல்மி, எவர்கள் அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டு தங்களுடைய இறை நம்பிக்கையில் எந்த ஒரு அநியாயத்தையும் கலக்கவில்லையோ உலாயிக லஹுமுல் அம்னு, அவர்களுக்கு தான் பாதுகாப்பு. பாதுகாப்பு என்றால் இந்த உலகத்திலும் பாதுகாப்பு, மறுமையிலும் பாதுகாப்பு. உலாயிக ஹுமுல் முஹ்ததூன், அவர்கள் தான் நேர்வழி பெற்றவர்கள் என்று அல்லாஹ் கூறுகிறார். அல்லாஹ்வை நாம நம்பிக்கை கொண்டால் மட்டும் போதாது, நம்முடைய நம்பிக்கையில வந்து கடுகளவு கூட அநியாயத்தை கலந்து விடக்கூடாது என்பது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறார். இறை நம்பிக்கை கொண்டு கடுகளவு கூட அநியாயத்தை கலந்து விடாதவர்களுக்கு தான் பாதுகாப்பு. அரபி மொழியில வந்து எதிர்மறை வாக்கியத்துல வந்து குறிப்பில்லாத பெயர் சொல் வந்தால் அதனுடைய பொருளை படிக்கணும். எதிர்மறை வாக்கியம்னா என்ன,
அல்லாஹ்வுக்கு இணை வைக்காதீர்கள் அப்படின்னு நாம சொன்னோம்னா எதிர்மறை வாக்கியம். குறிப்பில்லாத பெயர் சொல்ல என்ன? குறிப்பில்லாத பெயர் சொல்ல சொன்னால் மனிதன் அப்படின்னு சொல்ல வச்சிருக்க, அது எந்த மனிதனையும் குறிக்கும். இங்க ஒரு திருடன் இருக்கிறான் அப்படின்னு சொன்னோம்னா அந்த திருடன் என்ற வார்த்தை குறிப்பில்லாது. ஒரு 500 பேர் இருக்கணும்னு சொன்னா 500 பேர்ல யாராலும் அந்த வார்த்தை குறிக்கும், குறிப்பில்லாமல். இவரா இருக்கலாம், இவரா இருக்கலாம், இவரா இருக்கலாம். இங்க ஒரு ஆள் வந்து மிக உயர்ந்த ஒரு மனிதர் அப்படின்னு சொன்ன வச்சுருக்க, அது குறிப்பில்லாத ஒரு வார்த்தை. அப்ப எதிர்மறை வாக்கியத்துல குறிப்பில்லாத வார்த்தை வரும்போது அது கடுகளை வந்து எல்லாவற்றையும் குறிக்கக்கூடிய வார்த்தை. உதாரணத்துக்கு அகதும் அப்படின்னு நமக்கு தெரியும். அகதுன்னு என்ன அர்த்தம்? ஒருவன் அப்படின்னு அர்த்தம். அல்லாஹ் சொல்லும்போது வலம் யகுல்லஹு குஃபுவன் அஹத், அல்லாஹ்வுக்கு நிகராக அந்த அகதுங்கிறது என்ன அர்த்தம் வந்துடும்? எந்த ஒருவரும் இல்லை. ஏன்னா இது எதிர்மறை வாக்கியம். அல்லாஹ்வுக்கு நிகராக இல்லை, இல்லைன்னா எதிர்மறை வாக்கியம். எதிர்மறை வாக்கியத்துல குறிப்பில்லாத பெயர் சொல் வந்துன்னு வச்சுக்கிறீங்க, அகதுன்னா ஒருவர் இல்லை அர்த்தம் வர எப்படி வரும்? எந்த ஒருவரும் இல்லை. எதிர்மறை வாக்கியத்துல குறிப்பில்லாத பெயர் சொல் வரும்போது அந்த மாதிரி அர்த்தம் செய்ய மாறிவிடும். இப்ப நம்ம சொல்றோம் வலா துஷ்ரிகு பிஹி ஷைஆ, ஷைஅன்னா ஒன்றுன்னா அரபியில் அர்த்தம். ஆனா வலா துஷ்ரிகு இணை வைக்காதீர்கள், ஷைஅன் ஒன்றைனா ஒன்றை மட்டும் இணை வைக்காதீங்க, மற்றதெல்லாம் இணை வைக்க அர்த்தம் கிடையாது. எந்த ஒன்றையும் இணை செய்யாதீர்கள், இணை வைக்காதீர்கள் அப்படின்னு அதுக்கு அர்த்தம். லைஸக மிஸ்லிஹி, அல்லாஹ்வை போன்று எதுவும் இல்லை. லைஸக மிஸ்லிஹி ஷைஉன், லைஸக மிஸ்லிஹினா அவனை போன்று இல்லை, ஷைஉன் ஒன்று இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. ஷைஉன்னா குறிப்பில்லாத பெயர் சொல். எதிர்மறை வாக்கியத்துல குறிப்பில்லாத பெயர் சொல் வந்துட்டு வச்சுக்கிறீங்க, எந்த ஒன்றும் அவனை போன்று இல்லைன்னு அர்த்தம். அதே மாதிரி இங்க அல்லாஹ் என்ன சொல்றான்? அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டு வலம் எல்பிசு ஈமானம், தன்னுடைய இறை நம்பிக்கையில் கலக்கக்கூடாது. எதை லுதுமின், லுதும்னா அநியாயம். கலக்கவில்லை அப்படிங்கிற எதிர்மறை வாக்கியத்துக்கு அடுத்து லுதும் அப்படிங்கிற வார்த்தை வரும்போது கடுகளவு அநியாயத்தை கூட என்ன செய்யக்கூடாது, கலந்து விடக்கூடாது. எந்த ஒரு அநியாயத்தையும் என்ன செய்யக்கூடாது, கலந்து விடக்கூடாது. அப்படி யார் இருக்கிறார்களோ அவர்களுக்கு தான் பாதுகாப்பு, அவர்களுக்கு தான் நேர்வழி பெற்றவர்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். இந்த வசனம் அருளப்பட்டவுடன் சஹாபாக்களுக்கு ரொம்ப கஷ்டமாயிருக்கு. சஹீஹுல் புகாரில 3360வது நபிமொழியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சஹீஹ் முஸ்லிம்ல 197வது நபிமொழியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் சொல்லினான், நீங்க அல்லாஹ்வை நம்பினால் மட்டும் போதாது, உங்களுடைய இறை நம்பிக்கையில கடுகளை கூட அநியாயத்தை கலக்காம இருந்தா தான் உங்களுக்கு பாதுகாப்பு இருக்கு, சொர்க்கம் இருக்குது, இந்த உலகத்திலையும் பாதுகாப்பு இருக்குது. நீங்க வந்து அவங்க தான் நேர்வழி பெற்றவங்க சொன்னோம்னா, ஈமான் கொண்டவங்க ஒரு 5 காசு ஒரு ஆளுக்கு நம்ம ஏமாத்துறது அநியாயம் தான். அப்ப யாராவது அந்த மாதிரி அநியாயம் செய்யாம இருக்க முடியுமா? அப்போ சஹாபாக்களுக்கு வந்து இந்த ஆயத்து வந்து ரொம்ப சிரமமானவங்க. ஆயத்துடைய கருத்து அவங்களுக்கு பாரதூரமா தெரிஞ்சவன நபிகள் நாயகம் கேட்கிறாங்க, யார் ரசூலல்லாஹ் ஐயுனா லம் யகுதிப் நஃப்ஸஹு, நம்மில் யார் தான் தனக்கு அநியாயம் செய்யல, நம்மளை யார் தான் பாவம் செய்யாதவன்? மனிதனுக்கு என்பவன் காலையிலும் மாலையிலும் பாவம் செய்கிறான். எவனாலும் யுக்திவு பில்லைலி வந்தகார், மனிதனே நீ இரவிலும் பகலிலும் பாவம் செய்கிறாய் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்ப இந்த உலகத்துல வந்து பாவம் செய்யாதவங்க யாரு? சஹாபாக்கள் நபிகள் நாயகம் சேர்த்து தான் கேட்கிறான். அல்லாஹ் என்பதிலே நம்மளை யார் தான் அநியாயம் பண்ணல? நபிகள் நாயகம் செல்லாத அவங்க உட்பட நபிமார்கள பெரும்பாவங்கள் வராது. ஆனா அறியா பிள்ளைகள் அவங்கள்ட்ட என்ன செய்யும், வரும். அப்ப நம்மளை யார் தான் அநியாயம் செய்யல? அல்லாஹ் ஈமான் கொண்டா மட்டும் போதாது, அந்த ஈமான்ல கடுகளை கூட அநியாயத்தை கலக்கக்கூடாது அல்லாஹ் சொல்கிறானே அப்படின்னு என்ன செய்யறாங்க சஹாபாக்கள் கேட்கும் பொழுது நபிகள் நாயகம் சொல்றாங்க, லைஸகமா தப்போதும், நீங்க நினைக்கிறீங்க அந்த மாதிரி இந்த ஆயத்துடைய கருத்து கிடையாது. குர்ஆனை நபிகள் நாயகம் விளக்க வேண்டும். வந்தனா இருக்கிற நபியே, இந்த அறிவுரையை நீங்கள் மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் என்பதற்காக நாம் அருள் இருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறோம். அப்ப குர்ஆனுக்கு விளக்கம் யார்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாம குர்ஆனுடைய வசனத்தை மற்ற குர்ஆன் வசனங்களை கொண்டும் ஹதீஸ்களை கொண்டு சிந்திக்க வேண்டும். ஒரு ஹதீஸுடைய விளக்கத்தை குர்ஆன் வசனங்களை கொண்டும் மற்ற ஹதீஸ்களை வைத்து என்ன செய்ய வேண்டும், சிந்திக்க வேண்டும். இதுதான் குர்ஆனை புரிந்து கொள்ளக்கூடிய முறை. அப்ப நபிகள் நாயகம் விளக்குறாங்க, அல்லதீன ஆமனு வலம் யல்பிசு ஈமானஹும் பிலுதுமி, எவர்கள் அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டு தங்களுடைய இறை நம்பிக்கையில் எந்த ஒரு அநியாயத்தையும் கலக்கவில்லையோ என்று சொன்னால் பிஷிர்கின், நபிகள் நாயகம் விளக்கம் சொல்றாங்க, கடுகளவு ஷிர்க்க கூட என்ன செய்யக்கூடாது, கலந்து விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நபிகள் நாயகம் சொல்றாங்க, அவலம் தஸ்மஉ இலா கௌலி லுக்மான் இப்னிஹி,
லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மகனுக்கு செய்த உபதேசத்தை நீங்கள் செவியிடவில்லையா? லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, யா புனைய, என்னுடைய மகனே, லா துஷ்ரிக் பில்லாஹ் இன்ன ஷிர்க லதுல்முன் அதீம், நீ அல்லாஹ்வுக்கு இணை வைத்து விடாதே, இணை வைத்தல் என்பது மாபெரும் அநியாயம். இணை வைத்தல் அது கடுகளும் இருந்தாலும் சரி, அல்லாஹ் செய்யக்கூடிய மாபெரிய துரோகம் தான். இணை வைத்தல் என்பது, நான் வந்து சிலையெல்லாம் கும்பிடல, நான் என்ன செஞ்சேன், ஒரு மகானுக்கு சஜிதா தான் பண்ணேன், நீ கடுகளவு செஞ்சான்னு சரி, அது மாபெரும் அநியாயம் தான். அப்ப யாருக்கு மறுமையில சொர்க்கம் இருக்குது, இந்த உலகத்திலும் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு யாருக்கு இருக்குது, யார் நேர்வழி பெற்றவர்கள், அவன் அல்லாஹ்வை நான் நம்புனேன் அப்படின்னு சொன்னா மட்டும் போதாது, அவனுடைய நம்பிக்கை கொண்ட பிறகு கடுகளவு கூட என்ன செய்து விடக்கூடாது, இணை வைப்பை கலந்து விடாமல் இருப்பவர்களுக்கு தான் சொர்க்கம், அவர்களுக்கு தான் இந்த உலகிலும் பாதுகாப்பு, மறுமையிலும் பாதுகாப்பு என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். அப்ப யாருக்கு சொர்க்கம் கிடைக்கும்? யார் கடுகளவு கூட இணை வைக்காமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கு தான் சொர்க்கம் கிடைக்கும். தௌஹீத் கொள்கையுடைய சிறப்பை இந்த வசனம் என்ன செய்கிறது, நமக்கு மிக தெளிவாக சொல்லி காட்டுகிறது. அதுபோன்று அடுத்து தௌஹீத் கொள்கையுடைய சிறப்பை சொல்லக்கூடிய ஒரு நபிமொழியை கிதாப் ஆசிரியர் கொண்டு வருகிறார். என்ன நபிமொழி சொன்னால், சஹீஹுல் புகாரில 3435வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. உபாதா இப்னு சாமித் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. அவங்க நபியா சொன்னார்கள், மன் ஷஹித அல்லாஹ் இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ், யார் வணக்கத்திற்குரியவன், அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை, அவன் தனித்தவன், அவனுக்கு எந்த ஒரு இணையும் இல்லை, வ அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய அடியார், அவனுடைய தூதர். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள இந்த ரெண்டு கேட்டகரியை தூக்கிட கூடாது, தூக்கிட்டா இணை வைப்புல கொண்டு போய் சேர்க்கணும். இன்னைக்கு மௌலூது, தர்காவாதிகள், சூஃபியவாதிகள் பல முஸ்லிம்கள் என்ன செய்றாங்க, நபிகள் நாயகத்தை அல்லாஹ்வுடைய தூதர், அல்லாஹ்வுடைய அடியார் என்ற கேட்டகரியை மட்டும் தூக்கும் பொழுது அதை அவர்களை இணை வைப்பில் கொண்டு இணை வைப்பின்ற பெரும்பாவத்தில் கொண்டு போய் தள்ளிது. அதாவது நபிகள் நாயகம் சொல்றாங்க, அல்லாஹ்வை எப்படி நபிகள் நாயகத்தை எப்படி சாட்சி சொல்ல வேண்டும், அப்துஹு அல்லாஹ்வுடைய அடியார், அல்லாஹ்வுடைய அடியார், வ ரசூலுஹு அல்லாஹ்வுடைய தூதர். இந்த ரெண்டு அம்சத்தை விட்டு என்ன செஞ்சிடக்கூடாது, தூக்கி விடக்கூடாது. இந்த வார்த்தையை விளக்குவதற்கு பின்னால் நிறைய நபிமொழிகள் வர்ற காரணத்தால் நம்ம இங்க அதிகமா நம்ம சொல்லல. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சிடக்கூடாது, அல்லாஹ்வுடைய இடத்துக்கு கொண்டு வந்துடக்கூடாது. வஅன்ன ஈசா அப்துல்லாஹி வ ரசூலுஹு, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவனை கிறிஸ்தவர்கள் கடவுளாக்கி வச்சிருக்கிறாங்க. நபிகள் நாயகம் சொன்னாங்க, லா துத்ருனி கமா அத்ரதி நஸாரா இப்னு மரியம், கிறிஸ்தவர்கள் மரியமுடைய மகன் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வரம்புமீறி போன்றதை போன்று என்ன நீங்க வரம்புமீறி போன்றாருங்க, என்ன நீங்கள் ஃபகூல் அப்துல்லாஹி வ ரசூலுஹு, அல்லாஹ்வுடைய அடியார், அல்லாஹ்வுடைய தூதர் என்று சொல்லுங்கள். ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வுக்கு எந்த அளவுக்கு சிறந்த அடியாராக இருந்தார்கள், நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான சான்றுகள் இருக்குது, குர்ஆன்ல இருக்குது, ஹதீஸ்ல இருக்குது. தூதுத்துவம் எப்படிப்பட்ட சிறந்த தூதராக இருந்தார்கள், குர்ஆன்ல அதற்கான சான்றுகள் இருக்குது, நபிமொழியில அதற்கான சான்றுகள் இருக்குது. அப்ப அந்த அடிப்படையில் அவர்களை நாம் என்ன செய்யணும், போற்ற வேண்டும், புகழ வேண்டும். அல்லாஹ்வுடைய இடத்துக்கு கொண்டு போயிடக்கூடாது. நம்ம ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க அல்லாஹ்வுடைய அடியார், அல்லாஹ்வுடைய தூதர். வ கலிமத்து அல்காஹா இலா மரியம், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மரியமின் பால் போட்ட அல்லாஹ்வுடைய வார்த்தை நம்பணும். அல்லாஹ்வுடைய வார்த்தை என்ன அர்த்தம், அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இறைவன் தன்னுடைய கையால் படைத்து ரூஹ் என்ன செய்தான், ஊதினான். ஆதமுடைய சந்ததிகள் அனைவரையும் அல்லாஹ் இந்திரியத்தால் என்ன செஞ்சான், அல்லாஹ் படைத்தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு பிறகு அவங்க பிறக்கக்கூடிய எல்லா மனிதர்களுமே எப்படிதான் உருவாகிறாங்க, இந்திரியத்தால் உருவாகிறாங்க. ஆனால் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒன்றுமே, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் எப்படி ஒன்றுமே இல்லாமல் அல்லாஹ்வால் படைக்கப்பட்டார்களோ அது போன்று ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய சிறப்பு, அவங்க ஒன்றுமே இல்லாமல் இருந்தார்கள். அல்லாஹ்வுடைய உத்தரவை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய வயிற்றுல அவங்க ஊதி விட்டு சென்றார்கள், அவங்க உண்டாயிட்டாங்க, அவ்வளவுதான். இதுல குளோனிங் அது இதெல்லாம் நம்ம அறிவை கொண்டு போய் செலுத்தி அல்லாஹ்வுடைய வல்லமை நாசமாக்கிடக்கூடாது. அல்லாஹ்வுடைய அற்புதம், அல்லாஹ் கொண்டுங்கிற வார்த்தையை ஜிப்ரீல் மூலமாக அனுப்பி மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய வயிற்றில் அல்லாஹ் ஊதுமாறு சொன்னான். அவங்க அல்லாஹ்வுடைய கட்டளையை ஊதினார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சிட்டாங்க, மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய வயிற்றில் உண்டாகி விட்டார்கள். இது அல்லாஹ்வுடைய ஆற்றல், அல்லாஹ் வல்லமை மிக்கவன். மரியம் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாங்க, ரப்பி அன்னா யகூனலி வலதும் வலம் யம்சஸ்னி பஷர், எந்த ஒரு மனிதரும் என்னை தொடாமல் இருக்கும் பொழுது எனக்கு எப்படி குழந்தை உண்டாக முடியும்,
அப்போ அல்லாஹ் சொன்ன பதில் கால கதாலிக்கு உங்களுடைய இறைவன் எவ்வளவுமா யஷா, இப்படித்தான் உங்களுடைய இறைவன் தான் ஆடியதை படைக்கின்றான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஃபைதா கலா அம்ரன், அவன் ஒன்றை நாடிவிட்டால் இன்னமா எப்பொழுதோ குன் ஃபயக்கும், அவன் ஆகும் சொல்வான், அது என்ன செஞ்சிடும், உண்டாகிவிடும். அப்ப மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வயிற்றுல ஈசா அலைஹிஸ்ஸலாம் உண்டானது அல்லாஹ்வுடைய வல்லமை. இதனாலதான் அல்லாஹ்வுடைய வல்லமை என்று அதை புரிந்து அல்லாஹ்வுக்கு சரணாகதி அடையாத காரணத்தினால்தான் கிறிஸ்தவ சமுதாயம் வழிகட்டு போனாங்க. அவ இதுல நம்ம இணைவைப்பு விடக் கூடாது என்று நபியான சொன்னாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய அடியார் தான், அவனுடைய தூதர் தான். அல்லாஹ்வால் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவரிடம் போடப்பட்ட வார்த்தை. அவர் யாரும் கிடையாது, கடவுளும் கிடையாது, கடவுளுடைய மகனும் கிடையாது. ரூஹும் மின்ஹு, அல்லாஹ்விடமிருந்து அவருக்கு ரூஹ் ஊதப்பட்டது. நமக்கு அல்லாஹ் என்ன செய்யலாம், நம்ம தாயுடைய வயிற்றில நம்ம 120 நாள் ஆகும் பொழுது அல்லாஹ் மலக்கை அனுப்பி செய்கின்றான், ரூஹை ஊதுகின்றான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவங்களிடம்தான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க ரூஹ் ஊதப்பட்டது. நம்மை போன்ற மனிதர் தான் அவர்கள். அவங்க என்ன கிடையாது, அல்லாஹ்வுக்கு மகனும் கிடையாது, அல்லாஹ்வுடைய பிள்ளையும் அவங்க கடவுளும் கிடையாது. அப்ப நபிகள் நாயகம் சொல்லி காட்டுறாங்க. அடுத்து ஜன்னத்து ஹக்குன், சொர்க்கம் என்பது உண்மை. நாம் இந்த உலகத்தில் செய்யக்கூடிய எல்லா செயல்களுக்கும் அல்லாஹ் நமக்கு நற்செயல்களுக்கு அல்லாஹ் கூலியா தர விரும்புவது சொர்க்கம். அல்லாஹ்வுடைய திருமுகத்தை நாடி தூதர் அடிப்படையில் நாம் நற்செயல்களை சொன்ன அடிப்படையில் நற்செயல்களை செய்தால், ஈமானோடு மரணித்தால் நமக்கு சொர்க்கம் கிடைக்கும் போது அது உண்மை, கடுகளவு சந்தேகம் இல்லாமல் நம்ப வேண்டும். அது சந்தேகம் வந்துட்டு வச்சுக்கிறீங்க, அல்லாஹ் எதை நம்ப சொல்கிறாங்க, அதை நம்ப மறுத்தால் அல்லாஹ்வை மறுப்பதுதான். நான் அல்லாஹ்வை நம்புறேன் ஆனா சொர்க்கத்தை நம்ப மாட்டேன், அதெல்லாம் போய். அல்லாஹ்வை நம்புறேன் ஆனா கபர் வாழ்க்கையை நம்ப மாட்டேன், அதெல்லாம் போய். அப்படி ஒரு சொன்னா வச்சுக்கிறீங்க, அவன் அல்லாஹ்வை தான் மறுக்கிறான். அல்லாஹ் அவனுடைய ஒரு விஷயத்தை மறுத்தாலும் அவன் காஃபிர் தான், அல்லாஹ்வை தான் அவன் மறுக்கிறான். அப்ப இந்த மாதிரி விஷயங்கள்ல மனித உள்ளங்கள் தடுமாறும், நம்ப மறுப்பார்கள் என்பதனால் தான் கல்யாண சொல்றாங்க, வல் ஜன்னத்து ஹக்குன், சொர்க்கம் என்பது உண்மை, வல் நாரு ஹக்குன், நரகம் என்பது உண்மை என்று யார் நம்புகிறார்களோ அத்ஹலஹுல்லாஹு ஜன்னா அலா மா கான மினல் அமல், அவன் எந்த நிலையில் அல்லாஹ் அவனை சொர்க்கத்தில் நுழைவிப்பான். அலா மா கான மினல் அமல், இதுக்கு ரெண்டு அர்த்தம் இருக்கு. முதல் அர்த்தம் என்ன, அவன் நல்லறங்களில் எந்த நிலையில் இருக்கிறானோ அதற்கு தகுந்த மாதிரி சொர்க்கம். ஏன்னா சொர்க்கத்துல நூற்றுக்கணக்கான படித்தரங்கள் இருக்குது. அப்ப நாம நல்லறங்கள்ல தௌஹீத் கொள்கை அல்லாஹ் இணை வைக்காமல் ஏகத்துவ கொள்கையை விளங்கி அவன் அமல் செய்தான்னு சொன்னோம்னா அவனுடைய நல்லறத்துக்கு எந்த தரமோ அந்த தரம். இன்னொரு அர்த்தம் என்ன, அவனுடைய நல்லறங்கள் எவ்வளவு கம்மியாக இருந்தாலும் கண்டிப்பா அவனுக்கு என்னது சொர்க்கம். ஏன்னா அவன் ஏகத்துவ கொள்கை சரியா இருக்கிறான், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ் யாரும் இல்லை, அவன் தனித்தவன், அவனுக்கு இணை இல்லை, முகமது நபி அல்லாஹ்வுடைய அடியார் தான், அவனுடைய தூதர் தான். அல்லாஹ்வுடைய பவர் அவங்களுக்கு என்ன செய்யாது, கிடையாது. அல்லாஹ்வுக்கு நிகராக அவங்களை ஆக்கிவிடக் கூடாது, அதுல கரெக்டா இருக்கும். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய அடியார், அல்லாஹ்வுடைய தூதர், அல்லாஹ்வுடைய குன் என்ற கட்டளையால் அவங்க உண்டானவங்க. அல்லாஹ்விடமிருந்து எப்படி எல்லா மனிதர்களுக்கும் ரூஹ் ஊதப்பட்டதோ அதுபோன்று அவங்களுக்கு என்ன செய்யப்பட்டுச்சு, ரூஹ் ஊதப்பட்டது. அப்படி நம்ம என்ன செய்யணும், நம்பணும். அவங்கள அல்லாஹ் ஈக்குவலாக ஆக்கிவிடக் கூடாது. சொர்க்கம் உண்மை நம்பணும், நரகம் உண்மை நம்பணும். இவையெல்லாம் நம்ப வேண்டிய விஷயங்கள், தௌஹீதுடைய அடிப்படைகள். இதை யார் சரியாக நம்புகிறார்களோ அவர்கள் அமல்கள் கம்மியாக இருந்தால் அல்லாஹ் அவங்க சொர்க்கத்தை கொடுப்பான். அல்லது அவர்களுடைய அமல்களுக்கு தகுதியாக அமல்கள் அவங்க எந்த அளவுக்கு நல்லறங்கள் செய்தார்களோ அதற்கு தகுதியான சொர்க்கத்தை அல்லாஹ் செய்வான், கண்டிப்பாக கொடுப்பான். சொர்க்கம் கண்டிப்பா உறுதியாக செய்துவிட்டது, ஆகிவிட்டது. அப்ப இந்த நபி மொழி சஹீஹ் புகாரில 3435வது செய்தியா இருக்கிறது. சஹீஹ் முஸ்லிம்ல 46வது நபி மொழியாக இருக்கிறது. சஹீஹ் முஸ்லிம்ல எப்படி வருகிறது, யார் இப்ப நம்புறாங்களோ அத்ஹலஹுல்லாஹு மின் ஐயி அபுவாபில் ஜன்னத்தி சமானியதி ஷார், சொர்க்கத்துடைய 8 வாசல்களில் அவன் எந்த வாசல் வழியாக சொர்க்கத்திற்குள் நுழைய விரும்புகிறானோ அது வழியாக அவன் சொர்க்கத்திற்குள் நுழைவான். சொர்க்கத்துக்கு 8 வாசல் இருக்கு. அந்த 8 வாசல்ல அவன் விரும்பிய வாசல் வழியாக என்ன செய்யலாம், சொர்க்கத்திற்குள் நுழையக்கூடிய பாக்கியம் அவனுக்கு கிடைக்கும். அப்படி தௌஹீத் கொள்கை சிறப்பு தானே. தௌஹீத் கொள்கைன்னு சொன்னோம்னா நானும் தௌஹீத் சொல்றது கிடையாது. அந்த விஷயங்களை உள்வாங்க, மார்க்கக்கூடிய அடிப்படைகளை குர்ஆன் சுன்னாவுல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அடிப்படைகளை உள்வாங்கி அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் உலகத்தில் வாழ்ந்து மரணிக்கிறது தௌஹீத். அப்ப யார் நபிகள் நாயகம் சொன்ன அடிப்படையில் வாழ்ந்து மரணிக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த ஒரு பாக்கியம் கிடைக்கிறது. இது தௌஹீத் கொள்கையுடைய சிறப்பை என்ன செய்ய எடுத்து காட்டுகிறது.
அடுத்து எந்த செய்தியை கொண்டு வர்றாங்கன்னா, இந்த செய்தியோடு இன்றைய வகுப்பை நாம் என்ன செய்வோம், நிறைவு செய்வோம். சஹீஹுல் புகாரில் வந்து 425வது செய்தியாகவும் சஹீஹ் முஸ்லிம்ல 54வது ஹதீஸாகவும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இத்பான் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, நபியா நாயகம் சொன்னாங்க, ஃபஇன்னல்லாஹ ஹர்ரம அலன் நார், அல்லாஹ் வந்து நரகத்தை ஹராமாக்கி விட்டான். யாருக்கு? மன் கால லா இலாஹ இல்லல்லாஹ் யப்தகி பிதாலிக வஜ்ஹல்லாஹ், அல்லாஹ்வுடைய வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்று சொல்லி அந்த வார்த்தையை அவன் எப்படி எந்த அடிப்படையில் சொன்னான்? யப்தகி பிதாலிக வஜ்ஹல்லாஹ், அதை கொண்டு அல்லாஹ்வுடைய திருமுகத்தை நாடி, எனக்கு வந்து மறுமையில் நான் சொர்க்கம் செல்ல வேண்டும், இறைவனிடத்தில் கண்ணியத்தை பெற வேண்டும் என்பதற்காக சும்மா மந்திரமாக சொல்வதல்ல, பொருள் விளங்காமல் சொல்வதல்ல, லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவுடைய அர்த்தத்தை விளங்கி வணக்கத்திற்குரிய அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை, வணக்கம் என்றால் என்ன என்பதை சரியாக விளக்கி இந்த கலிமாவை அல்லாஹ்வுடைய திருமுகத்தை நாடி யார் சொல்றாங்களோ அவர்களுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை ஹராமாக்கி விட்டான். அல்லாஹ் நரகத்தை செய்து விட்டான், ஹராமாக்கி விட்டான். அப்ப தௌஹீத் கொள்கையுடைய சிறப்பை காட்டுகிறதா இல்லையா? நரகம் ஹராம்னா என்ன அர்த்தம்? அவங்க வந்து நிரந்தரமான நரகம் ஹராம். யார் வந்து தௌஹீத் கொள்கையில நம்பிக்கையில சரியாக வாழ்ந்து நல்லறங்களிலும் முன்னோடியாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு அளவே நரகம் ஹராம். ஒரு வினாடி கூட அவங்க நரகத்தில் செய்ய மாட்டாங்க. நரகத்தினுடைய பாலத்தை கடந்து செல்வதை தவிர நரகத்தில் உள்ள புகுதல் என்று அவங்களுக்கு அடுக்களவு கூட அவங்களுக்கு என்ன செய்யாது, இருக்காது. அதே நேரத்தில் நாம மற்ற ஹதீஸ்களை வைத்து பார்க்கும் பொழுது பெரும்பாவங்கள் செய்யக்கூடிய மூமின்கள் அல்லாஹ்க்கு இணை வைக்க மாட்டாங்க. ஏற்கனவே நம்ம விளக்கி இருக்கிறோம், பாவிக்கும் காஃபிருக்கும் என்ன வித்தியாசம்? பாவி என்று சொன்னால் அவன் ஒரு பாவத்தை செய்யும் பொழுது இறைவனுடைய கட்டளை தான் என்று ஏற்றுக்கொண்டு அவன் நாம் இதை வரம்பு மீறி செய்கிறோம் அப்படிங்கிற எண்ணத்தில் செய்வான், இவன் பாவி. அல்லாஹ்வுடைய ஒரு கட்டளையை இது என்ன அல்லாஹ் சொல்றது, இது என்ன நபி சொல்றது அப்படின்னு புறக்கணிச்சுதான் வச்சுக்கிறீங்க, அவன் காசு. அப்ப பாவிக்கு காசுக்கு வித்தியாசம் நம்ம விளங்கிக்கணும். நாம எந்த ஒரு நேரத்திலையும் அல்லாஹ்வுடைய ஒரு கட்டளையை நாம மறுக்கக்கூடிய காசுல ஆயிடக்கூடாது. அதனால அல்லாஹ் சொன்னா செய்ய மாட்டேன், நபி சொன்னா செய்ய மாட்டேன், அந்த பேச்சு வந்துடக்கூடாது. நம்ம பாவியே ஆகலாம், அல்லாஹ் பாவங்களை மன்னிக்க கூடியவர். அப்ப யார் வந்து அல்லாஹ்வுடைய திருமுகத்தை பெரும்பாவங்கள் செய்யக்கூடிய மூமின்களுக்கு நரகத்துல அல்லாஹ் சில காலங்களும் தண்டனை கொடுத்து அல்லாஹ் என்ன செய்வான், சொர்க்கத்துக்கு அனுப்புவான். அப்ப அல்லாஹ் நரகத்தை ஹராமாக்கி விட்டானா என்ன அர்த்தம்? நரகம் என்பது நிரந்தர நரகம், அவங்களுக்கு என்னது ஹராம். யார் வந்து இன்னல்லாஹ ஹர்ரம அலன்னார் மன் கால லா இலாஹ இல்லல்லாஹ் யப்தகி பிதாலிக வஜ்ஹல்லாஹ், அல்லாஹ்வுடைய திருமுகத்தை நாடி இஹ்லாஸாக மன தூய்மையாக. ஏன்னா இஸ்லாமுக்கு வர்றவங்க வந்து செல்வத்துக்காக கூட வரலாம். முஸ்லீம் ஆயிட்டோம்னு சொன்னோம்னா நல்ல பொருள் கட்டலாம், அல்லது நிறைய காசு பணம் சம்பாதிக்கலாம், அல்லது தொழில் பல நோக்கங்கள் இருக்கும்ல நபி காலத்திலிருந்து இன்றைக்கும் சரி. அந்த நோக்கம்லாம் இல்லாம அல்லாஹ்வுடைய திருமுகத்தை மட்டும் நாடி யார் லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமாவை சொல்றாங்க, சொல்வது என்று சொன்னால் இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹ் சும்மஸ்தகாமு, எங்களுடைய இறைவன் அல்லாஹ் என்று சொல்லி சும்மஸ்தகாம், அதுல உறுதியாக இருக்கும். மௌத்தாவர வரைக்கும் வாழ்க்கை என்ன செய்ய வேண்டும், அவர்கள் வாழ்கிறார்களோ அவங்களுக்கு அல்லாஹ் பாதுகாப்பு செய்யும். நரகம் வந்து அவங்களுக்கு ஹராம். அவன் ஈமான்ல உயர்ந்த நிலையில் இருந்தால், நல்ல நிலையில உயர்ந்த நிலையில் இருந்தால் நரகத்துடைய கடுகளவு கூட ஒரு வினாடி கூட நரகத்தில் இல்லாம எங்க போய் சேர்ந்துடலாம், சொர்க்கத்துக்கு போய் சேர்ந்துடலாம். பெரும்பாவங்கள் செஞ்சு நல்லறங்கள்ல கம்மியாக இருந்தால் அல்லாஹ் மன்னித்து விட்டால் சொர்க்கம், அல்லாஹ் மன்னிக்காவிட்டால் நரகத்தில் போட்டு பரிசுத்தப்படுத்தப்பட்டு எங்க அனுப்பப்படுவாங்க, சொர்க்கத்துக்கு அனுப்பப்படுவார்கள். அப்ப இந்த நபிமொழியும் நமக்கு தௌஹீத் கொள்கையினுடைய சிறப்பை என்ன செய்ய எடுத்து காட்டுகிறது. தௌஹீத் கொள்கையினுடைய சிறப்பை இன்னும் பல நபிமொழிகள் நமக்கு எடுத்துரைக்கிறது. அதை தொடர்பாக நாம் வரக்கூடிய நாட்களில் விரிவாக காண்போம். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.